வாசிப்போம். ஆதியாகமம் 1:2 பூமி ஆனது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். தேவ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஜலம் என்பது தண்ணீர். தண்ணீர் மேலே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அசைவாடி கொண்டிருந்தார். Holy Spirit மூவிங் ஆன் த வாட்டர். ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன செய்து கொண்டிருந்தார்? அசைவாடி கொண்டு இருந்தார். இந்த வசனத்திலே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியானது, இப்ப நாம் உட்கார்ந்து இருக்கிற இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாயிருந்தது. 3 காரியங்கள்: இருள், ஒழுங்கின்மை, வெறுமை. இந்த 3 தான் இந்த பூமியில இருந்தது. இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த பூமி எப்படிப்பட்ட பூமியாக இருந்தது என்று. எப்படிப்பட்ட பூமியாக இருந்தது என்றால் இருளான பூமியாய் இருந்தது. ஒழுங்கே இல்லாத பூமியாய் இந்த பூமி இருந்தது. 3வதாக ஒன்றுமே இல்லாத பூமியாக இந்த பூமி இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இருக்கிற இந்த செடி கொடி மரங்கள் பழங்கள் பயிர் வகைகள் கிழங்கு வகைகள் எதுவுமே அன்னைக்கு என்ன செய்யலை, இல்லை, ஒன்றுமே இல்லாத வெறுமையான பூமியாக இருந்தது. எல்லாம் ஒழுங்கு கெட்டு கிடந்தது, எல்லாம் இருள் நிறைந்தது. ஒருத்தரை பார்க்க முடியாது, அந்த மாதிரி இருள் இருந்தது இந்த பூமியில். இந்த 3 காரியங்கள் இருந்தது. அது மாத்திரமல்ல, மனிதனை தவிர மற்ற எல்லாவற்றையும் தேவன் எவ்வாறு உண்டாக்கினார் என்றால், எல்லாம் கவனிங்க, மனிதனை தவிர மற்ற எல்லாவற்றையும் தேவன் எவ்வாறு உண்டாக்கினார் என்று சொன்னால், சொல்லியே உண்டாக்கினார். உண்டாக கடவது என்றார், உண்டானது. உண்டாக கடவது என்றார். புல் பூண்டு விருட்சங்கள் உண்டாக கடவது, பறவைகள் பிறப்பிக்க கடவது, மிருக ஜீவன்கள் உண்டாக கடவது, சூரியன் சந்திரன் உண்டாக கடவது, வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். சொன்னபடியே ஆயிற்று. அப்ப மனிதனை தவிர மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் எப்படி உண்டாக்கினார்னா சொல்லியே உண்டாக்கினார். இது எனக்கு புரிகிறது. அது மாத்திரமல்ல, அதாவது சொல்லியே உண்டாக்குவதற்கு முன்பதாக, இதை தாளமா கவனிக்கணும், சொல்லி உண்டாக்குவதற்கு முன்பதாக அங்கே ஒரு காரியம் நடந்து கொண்டிருந்தது. அது என்ன? மறுபடியும் வாசிக்கிறேன் இந்த வசனத்தை, எல்லாரும் கவனியுங்கள். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். சொல்லி உண்டாக்குறதுக்கு முன்னதாக என்ன நடந்துச்சு? பேசி உண்டாக்குகிறதுக்கு முன்பதாக என்ன நடந்துச்சுன்னா, தேவ ஆவியானவர் இந்த பூமியின் மேலே, இந்த ஜலத்தின் மேலே அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அசைவாடி கொண்டிருந்தார். பரிசுத்த ஆவியானவர் பல வருஷங்களாக, பல மாதங்களாக, பல வாரங்களாக, பல நாட்களாக இந்த பூமியின் மேலே அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அசைவாடி கொண்டிருந்தார். கவனியுங்கள், ஒரு கோழி எவ்வாறு அடைகாத்து கொண்டிருக்குமோ அதை போல பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியின் மேலே அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அசைவாடி கொண்டிருந்தார். கோழி 21 நாட்கள் அது அடைகாத்து கொண்டிருக்கும். 21வது நாள் இரவிலே அங்கே ஒரு அற்புதம் நடக்கும். அந்த தாய் கோழி என்ன பண்ணுகுது? அந்த முட்டையை கொத்தி என்ன செய்யுது? உடைத்து அங்கே இருக்கக்கூடிய குஞ்சுகளை என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? வெளியே கொண்டு வருகிறது. அற்புதமாய் வெளியே கொண்டு வருகிறது. இதை நான் கண்கூடாய் நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா முட்டையை அடுக்கி வைக்கிறது நான் தான், அது எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறது நான். எங்கள் வீட்டில் சின்ன பையனாக இருக்கும்போது, இப்போ இல்லை, சின்ன பையனாக இருக்கும்போது இதெல்லாம் எங்கள் அப்பா சொல்லி கொடுப்பாரு, நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். கரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கிட்டே வருவேன். 1 2 3, இன்னைக்கு 10வது நாள், 15வது நாள், 20வது நாள் சொல்லிடுவார். டே இன்னைக்கு 21 நாள்றான்னுவார். 21வது நைட்டு தூங்குறதே கிடையாது. ஏன்னா சத்தம் கேட்கும் காதில். கரெக்டாக 21வது நாள் நைட்டில் டக் 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 டக்னு கோத்து பாருங்க, காத்துக்கிட்டே இருக்கிறது. போர்வை லேசை நீக்கிட்டு போய் பக்கத்தில் என்ன செஞ்சுக்கிறது? உக்காந்து இருட்டுக்குள்ளே பார்க்கறது. கோழி குஞ்சு சவுண்டு கேட்கும் பாருங்க.
என்ன மாதிரி சந்தோஷமா இருக்கும். அழகான குஞ்சுகள் 21 நாள் அடைகாத்ததனுடைய ரிசல்ட். 21 நாள் அந்த முட்டையின் மேலே அந்த கோழி அசைவாடியதனுடைய ரிசல்ட், அடைகாத்ததனுடைய ரிசல்ட் பாருங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அடைகாத்து கொண்டிருந்தார். மூல பாஷையில் அப்படித்தான் வருகிறது என்று சொல்லுகிறார்கள் சில வேத வல்லுநர்கள். அடைகாத்து கொண்டிருந்தார், அசைவாடி கொண்டு இருந்தார் என்று. ஆகவே அடைகாப்பதும் முக்கியம்தான், வாயை வச்சு கொத்துறதும் முக்கியம்தான். ரெண்டுமே. அடைகாத்தால் மாத்திரம் போதாது, கொத்தவும் செய்யணும். கொத்தினால் மாத்திரம் போதாது, அடைகாக்க வேண்டும். நான் கொத்த போறேன்னு சொல்லி 10வது நாளே கொத்துனா அங்கே முட்டை தான் நெஞ்சு பழக்கணும், வெளியில கோட்டம் இருக்கிறீங்களா? அடைகாக்கிறது முக்கியம், கொத்துறதும் முக்கியம், அடைகாப்பது முக்கியம், வாயை திறந்து பேசுறது முக்கியம். இதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்தேன். அடைகாக்கிறது முக்கியம், வாயை திறந்து பேசுறதும் முக்கியம். எனவே அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எதற்காக ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்றால், இதைத்தான் தேவனுடைய பிள்ளைகள் சத்திய வேதத்தை வந்து ஆழமாய் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். சரி, எதற்காக ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார்? இருளை மாற்றி வெளிச்சத்தை உண்டாக்குவதற்காக, ஒழுங்கினத்தை மாற்றி ஒழுங்கை உண்டாக்குவதற்காக, வெறுமையை மாற்றி நிறைவை உண்டாக்குவதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் பல மாதங்களாக, பல வருஷங்களாக இந்த பூமியின் மேலே அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அசைவாடி கொண்டு இருந்தார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்ததை தொடர்ந்து தேவன் என்ன பண்ணினார் என்று சொன்னால், அவர் அங்கே பேசினார். ஆமென். இருளை பார்த்து பேசினார், ஒழுங்கினத்தை பார்த்து பேசினார், வெறுமையை பார்த்து பேசினார். அவர் பேசின மாத்திரத்திலே வெளிச்சம் உண்டானது, ஒழுங்கு உண்டானது, நிறைவு உண்டானது. வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னார், வெளிச்சம் உண்டானது. சமுத்திரம் எல்லாம் ஓரிடத்திலே வந்து சேர கடவுது, வெட்டாந்தரை உண்டாக கடவுது என்று சொன்னார். எல்லாம் ஓரிடத்துல சேர்ந்துச்சு, வெட்டாந்தரை உண்டானுச்சு, எல்லாம் ஒழுங்கானது. ஆமென். சூரியன் சந்திரன் உண்டாக கடவுது, புல் பூண்டு விருட்சங்கள் உண்டாக கடவுது, முளைப்பிக்க கடவுது, பறவைகளை சமுத்திரமானது திரளாய் பிறப்பிக்க கடவுது. ஆமென். மிருக ஜீவன்களை பூமியானது பிறப்பிக்க கடவுது. சொன்னாரு, சொன்னபடியே ஆனது. ஆகவே அசைவாடுவதும் முக்கியம், பேசுவதும் முக்கியம். ஏதாவது சொல்லுவோமா? அசைவாடுவதும் முக்கியம், பேசுவதும் முக்கியம். அசைவாடுவதும் முக்கியம், பேசுவதும் முக்கியம். ஹல்லேலூயா. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படுகிறது. தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆவியானவர் உங்க வாழ்க்கையிலே அசைவாடும் பொழுது, ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும் பொழுது, உங்களுடைய குடும்பங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? கட்டி எழுப்பப்பட ஆரம்பிக்கிறது. உடைந்து கிடக்கிற குடும்பங்கள், நொறுங்கி கிடக்கிற குடும்பங்கள், சிதறி போய் கிடக்கிற குடும்பங்கள் ஒன்று சேர ஆரம்பிக்கிறது. ஆகையால் தான் ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அங்கே இங்கே ஓடி திரியக்கூடாது. அங்கே ஓடுறேன், இங்கே ஓடுறேன், அங்கே ஜெப கூட்டமா, இங்கே ஜெப கூட்டமா, அங்கே தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்களா, இங்கே அவர் அப்படி சொல்கிற, எங்கே இங்கே இப்படி ஓடிக்கிட்டே திரியக்கூடாது. ஓடிக்கிட்டே திரிஞ்சிங்கன்னா வாழ்க்கை முழுதும் ஓடலாம். ரூமை பூட்டிட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்து பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன செய்ய வேண்டும்? இடம் கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு வாழ்க்கை அர்ப்பணிக்க வேண்டும். மணிக்கணக்கில் தேவ சமூகத்தில் அமர்ந்து அந்நிய பாஷையில் நிறைந்து ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே, உடைய அசைவாடுதலுக்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். அந்த முட்டைகள், அந்த கோழி அடகாப்பதற்கு என்ன செய்யப்படுகிறது? ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த முட்டை அங்கேயே இருக்குது. முட்டையை ஒரு நாளைக்கு அங்கே மாற்றி வைக்கிறது, ஒரு நாளைக்கு முட்டையை தூக்கி இங்கே மாற்றி வைக்கிறது, கூ முட்டையா போயிடும். என்ன முட்டை? புரியுதுல? என்ன முட்டை? சில முட்டை கூ முட்டை ஆயிரும்.
எங்கள் அம்மா உடச்சி ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு குடும்பம் கேட்பேன், டேய் ஆம்பளை பையெல்லாம் சாப்பிடக்கூடாது, கூடாது, ஆம்பளை பையெல்லாம் சாப்பிட. முட்டை ஒரு நாளைக்கு இங்கே வைக்கிறது, அங்கே வைக்கிறது, இங்கே வைக்கிறது, முட்டை என்ன ஆயிரும்? முட்டை ஒரே நிலையிலே வைக்கப்பட வேண்டியது மிக 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 அவசியமாக இருக்கிறது. ஆவியானவருடைய அசைவாடுதலுக்கு, ஆவியானவருடைய மூவிங்க்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே ஒரு நாளைக்கு, அங்கே ஒரு நாளைக்கு, அங்கே ஒரு நாளைக்கு, இங்கே ஒரு நாளைக்கு ஓடிக்கிட்டே தெரிஞ்சிங்கன்னா வாழ்க்கையில் ஒன்றும் இருக்காது. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்திலே மணிக்கணக்கில் என்ன செய்ய வேண்டும்? அமர்ந்திருக்க வேண்டும். வேதத்தை மணிக்கணக்கில் வாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்நிய பாசல் நிறைந்து மணிக்கணக்கில் பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி போகும் பொழுதுதான் ஆவியானவர் அசைவாடுதலினாலே அங்கே அற்புதமான காரியங்கள் குடும்பத்தில் நடக்க ஆரம்பிக்கிறது, சபையில் நடக்க ஆரம்பிக்கிறது, ஊழியத்தில் நடக்க ஆரம்பிக்கிறது, பிசினஸில் நடக்க ஆரம்பிக்கிறது, வியாபாரத்தில் நடக்க ஆரம்பிக்கிறது. பார்த்தா வனாந்தரமாக கிடந்த வாழ்க்கை செழிக்க ஆரம்பிச்சிருச்சு. வனாந்தரமான வாழ்க்கை செழிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒண்ணுமில்லாம கிடந்த குடும்பம், கடனுக்குள்ள கிடந்த குடும்பம், வியாதியா கிடந்த குடும்பம், நொறுக்கி போய் கிடந்த குடும்பம் இப்ப அற்புதமான குடும்பமா மாறிடுச்சு. எப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலுக்கு வாழ்க்கையை அர்ப்பணித்த நிமித்தமாக வந்த ரிசல்ட், விளைவு. ஆமென். ஆகவே அசைவாடுதல் முக்கியம், வாயை திறந்து பேசுறதும் அப்படின்னு சொல்லுவோமா? அசைவாடுறது முக்கியம், வாயை திறந்து பேசுறது முக்கியம். ஆமே. சில ஆட்கள் பாருங்க, விசுவாச அறிக்கை பண்றேன்னு சொல்லி விசுவாச அறிக்கை மட்டும் பண்ணுவாங்க, ஆவியானவருக்கு என்ன செய்ய மாட்டாங்க? இடம் கொடுக்கவே மாட்டாங்க. 10 முறை சொன்னேன், ஒன்றும் நடக்கல. தேவ சமூகத்தில் அமர்ந்து அல்ல அந்நிய பாசல் நிறைந்து ஜெபித்து ஆவியானவருக்கு வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆவியானவருக்கு வாழ்க்கையை பாருங்க சமர்ப்பித்து, ஆவியானவரே என் வாழ்க்கையை அசைவாடுங்க, ஆவியானவரே என் பிள்ளை வாழ்க்கையில அசைவாடுங்க, எங்க சபையில அசைவாடுங்க, ஆவியானவரே கிரீசிங்க, ஆவியானவரே உடைய வாழ்க்கைக்கு பரிசுத்த ஆவியானவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று மணிக்கணக்கில் ஆவியானவரோடு உறவாடும் பொழுது, ஐக்கியம் கொள்ளும் பொழுது, பேசும் பொழுது ஆவியானவர் அற்புதமான சில காரியங்களை அங்கே சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார், அங்கே படைக்க ஆரம்பிக்கிறார், அங்கே உண்டாக்க ஆரம்பிக்கிறார். அற்புதமான கோழி குஞ்சுகள் அந்த 21வது நாளில் வரும் பொழுது வருகிறதை போல அற்புதமான சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில உண்டாக ஆரம்பிக்கும், நடக்க ஆரம்பிக்கும். வர வேண்டிய பணங்கள் வந்து சேர ஆரம்பிக்கும், சரீரத்திலே சுகம் உண்டாகும், குடும்பங்கள் ஒன்று சேரும், வாழ்வடைய ஆரம்பிக்கும். ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வெளியில போய் சலசலன்னு பேசுறது கிடையவே. ரூமை பூட்டணும், கதவை அடைக்கணும், தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கணும், காத்திருக்க வேண்டும். ஆமென். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் வாழ்க்கையிலே அசைவாடுவதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில அசைவாடும் பொழுது பாருங்க, குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படுகிறது, தொழில்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பிக்கிறது, பிசினஸ்கள் தலை துவங்க ஆரம்பிக்கிறது, வியாபாரத்திலே வெற்றி உண்டாக ஆரம்பிக்கிறது, பெருக்கம் உண்டாக ஆரம்பிக்கிறது. இருளான வாழ்க்கை பிரகாசமான வாழ்க்கையாய் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? மாற ஆரம்பிக்கிறது. வியாதிகள் நீங்கி சுகம் உண்டாக ஆரம்பிக்கிறது. சரீரத்தில் இருக்கிற அந்த பலவீனங்கள் மாறி அங்கே பலன் உண்டாக ஆரம்பிக்கிறது. சத்தியவேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து கழுகுகளைப் போல உயரேற செய்வார்கள், எழும்புவார்கள். நல்லா கவனிங்க, எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு மேலே உயர்வோம். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள் வெற்றியின் ரகசியத்தை. எந்த அளவுக்கு காத்திருக்கிறோமோ, எந்த அளவுக்கு வேத வசனத்தை அதிகமாய் வாசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அதிகமாய் பிரசங்க செய்திகளை போட்டு கேட்கிறோமோ அந்த அளவுக்கு உயர்வு, அந்த அளவுக்கு வெற்றி, அந்த அளவுக்கு வாழ்வு. பிசாசுடைய ஒரு சதி என்னன்னா, பிசாசுடைய ஒரு சதி என்னன்னா உங்களை அங்கேயும் இங்கேயும் ஓட விட்டுருவான். இதெல்லாம் இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? பிசாசுடைய ஒரு சதி என்ன தெரியுமா? அந்த ஜப கூட்டத்துக்கு ஓடு, இந்த ஜப கூட்டத்துக்கு ஓடு, அங்க ஓடு, இங்க ஓடுன்னு சொல்லி உங்களை ஓட விட்டு வாழ்க்கையை பாதி முடிச்சிருவான். அவனுக்கு தெரியும், இவனை ஓட விட்டுட்டா இவன் வாழ்க்கை ஃபினிஷ் ஆயிரும். இவனை தேவ சமூகத்தில் மட்டும் உட்கார விட்டுறக்கூடாது. அதிகமாக வேதத்தை வாசிக்க, பிரசங்க செய்திகளை கேட்க, அந்நிய பாசையில இருந்து ஜெபிப்பதற்கு அவனை விட்டுறவே கூடாது. விட்டோம் அவனுக்கு தெரியுது விவரம். அநேக ஊழியக்காரர்களுக்கு இந்த விவரங்கள் தெரியல, அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அங்கே ஓடணும், இங்கே ஓடணும். அங்கே ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு, இங்கே தீர்க்கதரிசியோட ஒரு அக்கா வந்திருக்கா, போய் தலையை கொடுத்துட்டு வந்துடுவோம். ஏதோ ஒரு 3 ரூபா காணிக்கை கொடுத்துட்டு வேலை முடிஞ்சிச்சு.
இப்படி ஷார்ட்கட்டில் என்ன செய்ய முடியாது. அநேக கிறிஸ்தவர்கள் பாருங்க தொடர்ச்சி கட்டிக்கிட்டு ஒண்ணுமெல்லாம் உட்காந்துருக்காங்க. காரணம் என்ன என்பதை உங்களுக்கு சத்தியவேதத்திலிருந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். கவனியுங்கள். 20 வருஷம் சபைக்கு போனாங்க, ஒண்ணுமெல்லாம் உட்காந்துருக்காங்க. காரணத்தை கவனிங்க. அவங்க ஞாயிற்றுக்கிழமை அவங்க சபைக்கு போனாங்க, இல்லைன்னு சொல்லல. மற்ற 6.25 நாள் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஓடிக்கிட்டே இருக்கிறது, ஓடிக்கிட்டே இருக்கிறது, ஓடிக்கிட்டே இருக்கிறது. தேவ சமூகத்தில் உட்கார்றதே கிடையாது. ஆவியானவருடைய அசைவாடுதலுக்கு இடம் கொடுக்கிறதே கிடையாது. இந்த கோழியுடைய அடைகாத்தலுக்கு முட்டை என்ன செய்யணும், போய் கீழே வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஆகவே ஆவியானவர் அசைவாடும் பொழுது தரித்திரங்கள் மாற ஆரம்பிக்கிறது, ஏழ்மைத்தனங்கள் ஒழிய ஆரம்பிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் பொழுது கடன் பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, நடக்க ஆரம்பிக்கிறது. எளிமையாய் வாழ்க்கை என்ன செய்ய ஆரம்பிக்கும். சில ஆட்கள் பல்ல கடிச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? என்னடா கழுத பொழப்பு. மதுரை பக்கத்தில் சொல்லுவாங்க பாருங்க, என்ன கழுத கழுத பொழப்பு, நாய் பொழப்புன்னுவாங்க. ஏன் அப்படின்னா ஆவியானவருக்கு என்ன செய்ய கிடையாது. அன்பின் ஆவியானவருக்கு, செழிப்பின் ஆவியானவருக்கு, சிருஷ்டிப்பின் ஆவியானவருக்கு, வானங்களை அலங்கரிக்கிற ஆவியானவருக்கு, வானங்களை டெக்கரேஷன் பண்ணுகிற ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறது கிடையவே கிடையாது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையை அதிகமாக ஆவியானவருக்கு அர்ப்பணியுங்கள். தேவ சமூகத்திலே காத்திருங்கள். வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கும், நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். எல்லா காரணங்களை வித்து சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவரே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய தொழிலே, என்னுடைய வியாபாரத்திலே, எங்கள் திருச்சபையிலே அசைவாடும் ஆவியானவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் கிரியை செய்யும். வெறுமையான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையாய் மாறுவதாக, இருளான வாழ்க்கை வெளிச்சமுள்ள வாழ்க்கையாய் மாறுவதாக, ஒழுங்கீனமான வாழ்க்கை ஒழுங்குள்ள வாழ்க்கையாய் மாறுவதாக. ஹல்லேலூயா. தென்கொரியா தேசத்திலே ஒரு குடும்பம் இருந்தாங்களாம் பாருங்க. அவங்க சபைக்கு ஒரு குடும்பம் வந்தாங்களா. சாதாரண ஒரு குடும்பமா பாருங்க, ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பமா, சாப்பாட்டுக்கு அன்றாடம் கஷ்டப்படுற ஒரு குடும்பமா பாருங்க. ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து தசம வாங்கலாம் கொடுத்து அப்படி வர ஆரம்பிச்சாங்களாம் பாருங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த லெதர் சம்மந்தப்பட்ட வேலைகளும் தெரியுமா பாருங்க. இந்த தோல் சம்மந்தப்பட்ட தோலில் பேக் தயாரிக்கிறது, செப்பல் தயாரிக்கிறது, அந்த தோல் சம்மந்தப்பட்ட அந்த மெட்டீரியல்ஸ்லாம் பொருட்கள்லாம் தயாரிக்கிறது தான் தெரியுமா அவங்களுக்கு. ஆகவே அது ஜெபம் பண்ணி நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெபம் பண்ணி ஆரம்பித்தாங்களாம். ஊழியக்காரரை கூப்பிட்டு நல்லா அதிகமாக ஆவியானவருக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பமா, அந்நிய பாஷையில் நிறைந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு குடும்பமா பாருங்க. அதனால் ஆவியானவர் இவங்களுக்கு இரவு நேரத்தில் சொப்பனத்தில் நல்ல அருமையான ஐடியாலாம் கொடுப்பாராம் பாருங்க. ஒரு நாள் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாராம். ஒரு பேக்கை எப்படி தயாரிக்கணும், பெண்கள்லாம் கொண்டு போகக்கூடிய அந்த பேக்கை எப்படி தயாரிக்கணும்னு சொல்லி அந்த மாடலெல்லாம் சொல்லி கொடுத்தாராம். எப்படி அளவு இருக்கணும், எவ்வளோ சைஸ் இருக்கணும், அதில் என்னென்ன மாடல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் ஆவியானவர் அவ்வளோ கரெக்டாக பாருங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தாராம் பாருங்க. உடனே இந்த குடும்பத்தார்கள் எழும்பி அந்த படத்தை நல்லா வரைஞ்சி வச்சுருவாங்களாம். வரைஞ்சி வச்சு அதை தயாரிப்பாங்களாம் பாருங்க. தயாரித்தா லட்சக்கணக்கில் பேக்கை தயாரித்து விற்பாங்களாம் பாருங்க. எல்லாம் விற்று முடிஞ்சிருமா பாருங்க. புது பேக் வந்துருக்குது, புது மாடல் வந்துருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க, எல்லாம் வாங்கிட்டு போனால் லட்சக்கணக்கில் விற்க ஆரம்பிச்சிருமா பாருங்க. நல்ல வருமானம், நல்ல வருமானம். கொஞ்ச நாள் கழிச்சு இதே பேக்கை இன்னொருத்தன் காப்பி அடித்து அவன் தயாரிக்க ஆரம்பிச்சிருவானான். அவனும் தச்சு விற்க ஆரம்பிச்சிருவானான். அன்னைக்கு இரவில் கத்தர் இன்னொரு பேக்கை மாடல் காமிப்பாரான். உண்மைங்க. அன்னைக்கு இரவில் கத்தர் சொப்பனத்தில் இன்னொரு பேக்கை மாடலை காமிப்பாரான் பாருங்க. அதை எடுத்து வரைஞ்சி வச்சு அதை விற்பாங்களாம் பாருங்க. இப்போ ஏற்கனவே வந்த பேக்கு ஓல்டு மாடல், இது நியூ மாடல் வந்துருச்சு. இதை மக்கள் பாருங்க லட்சக்கணக்கில் வாங்கிட்டு போவாங்களாம் பாருங்க. அந்த இதில் அதிகமான லாபம். இந்த பேக்கையும் மற்ற ஆட்கள், மற்ற கம்பெனிக்காரன்
காப்பி அடிச்சு அவன் தயாரிக்க ஆரம்பிப்பான் பாருங்க. அன்னைக்கு இரவில் அதே மாதிரி வேற பேக் மாடலை கத்தர் காமிப்பாரான். இப்படியே பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நபர்கள் பெரிய கோடீஸ்வரனா மாறிட்டாங்க. அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, இப்போ நான் வெளிநாடுகளுக்கு பிரசங்கம் பண்ண போறேன். அப்படி பிரசங்கம் பண்ண போகும்போது நான் எந்த ஹோட்டலில் தங்குறேன், எந்த பிளேட்டில் நான் போகிறேன், எல்லாத்துக்கும் ₹1 கூட இல்லாமல் எல்லாமே அவங்க தான் கொடுக்குறாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சர்ச்சுக்கு வந்தவங்க இன்னைக்கு எப்படி ஆயிட்டாங்க? வாச எவ்வளோ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் நீங்கள் தங்குங்க, நாங்கள் பணம் பே பண்ணுறோம். நீங்கள் எந்த ஃப்ளைட்டில் போகணுமோ ஃப்ளைட்டை புக் பண்ணுங்க, நாங்கள் என்ன செஞ்சிடறோம். எல்லாத்துக்கும் ஊழியத்துக்கு நாங்கள் என்ன செய்கிறோம். இதெல்லாம் செய்கிறது யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். ஆகையால் தான் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி, ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரன் ஆவியானவருக்கு அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? இடம் கொடுக்க வேண்டும். ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது வனாந்தர வாழ்க்கைகள் செழிக்க ஆரம்பிக்கும், தரித்திர வாழ்க்கை செழிக்க ஆரம்பிக்கும், கடன் பிரச்சனையான வாழ்க்கை செழிக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமென். அந்த தாய் கோழி அந்த முட்டையில் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அடை காத்து கொண்டிருக்கிறது. 21வது நாள் இரவில் அற்புதமான குஞ்சுகள் எடுத்து பார்த்தா அழகா இருக்குது, ஆசையா இருக்குது. குஞ்சுகளை தூக்குறதுக்கு பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க. இது ஒரு நாள்ல வந்துடல, 21 நாட்கள். 21 நாட்கள். உன் வாழ்க்கையில் ஏதாவது நடக்கணுமா? மணிக்கணக்கில் தேவ சமூகத்தில் அமர்ந்து அந்நிய பாஷையில நிறைந்து என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆவியானவருடைய உதவியோடு இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும். பிரசங்க செய்திகளை அதிகமாய் போட்டு என்ன செய்யணும்? நீங்க காதுல போட்டு என்ன செய்யணும்? கேட்டு அதை எழுத வேண்டும். அங்க உட்காருது, இங்கே உட்காருது, அங்க உட்காருது, இங்கே உட்காருது. இதுக்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேலை கிடையவே கிடையாது. எத்தனை ராமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆகவே உங்கள் குடும்பம் தலைக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் செழிப்பின் ஆவியானவர். ஹல்லேலூயா.